இவருக்கு இந்தியால மட்டும் இல்ல, ஏன் உலக அரங்கிலேயே ஃபிகருக்காக அடிவாங்காத இடமே இல்லை. உனக்கெல்லாம் ஒரு வணக்கம். சரி விடு. ஒவ்வொரு வருஷமும் காலேஜ் சேர்ற பசங்க இந்த செமஸ்டராவது ஒரு நல்ல ஃபிகர் மாட்டாதான்ற ஏக்கத்தோடு தான் வராங்க. ஆனா அவங்களுக்கு மிஞ்சறது என்னவோ அட்டு ஃபிகரோ சப்ப ஃபிகரோ தான். இது என் வாழ்க்கையில இருக்கு. இது காரணம் என்னையா? என்ன தம்பி சொல்றீங்க? பீச்சுக்கு ஃபிகரு, தியேட்டர் பார்க்குன்னு ஜோடிங்க சுத்துறாங்க, தெரு கடலை போடுறானுங்க, இன்டர்நெட்டுங்கிறான், மூஞ்சில துணியை போட்டு சுத்துறாங்க, சத்தியம்லயும் ஐநாக்ஸ்லயும் கியூல நிக்கிறாங்க, பப்புக்கு போறாங்க, கிளப்புக்கு போறாங்க, ஏன் கவுத்து வச்ச போட்டு கீழே நின்னு கூட கடலை போடுறாங்க. பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்ட் எண்ணிக்கை உயர்ந்து இருக்கு. கடந்த 15 வருஷமா பொண்ணுங்க இல்லாம பையனுங்க செத்தாங்கன்னு செய்தி வந்திருக்கா சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பையனோ இல்ல கரஸ்பாண்டன்ஸ் காலேஜ் பையனோ ஒரு சூப்பர் ஃபிகரை உஷார் பண்ணி சுத்துறது இல்ல. சாஃப்ட்வேர் பசங்களும் எம்பிஏ பசங்களும் தான் ஒரு நல்ல ஃபிகரோட சுத்துறாங்க. நல்ல ஃபிகர் இருக்கிறவனுக்கு தான் ஒரு நல்ல ஃபிகர் கிடைச்சிட்டே இருக்கு. பஸ்லயும் ட்ரெயின்லயும் தொங்குறாங்க. மொக்க ஃபிகர் அட்டு ஃபிகருக்காக பசங்க கையில பிளேடு போடுறாங்க, குரங்கு மாதிரி உடம்புல டாட்டு போடுறாங்க. ஐயா, நானே ஒன்னும் ஃபிகருக்காக அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். ஓடி விளையாடு பாப்பா, ஃபிகர் கட்சா உஷார் பண்ணிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. பர்ஸ்ல 10 பைசா இல்லனா கூட ஃபிகர் உஷார் பண்ண நீங்க பார்த்து முட்டாள்தனம். அதுக்கு என்னையா பண்ணலாம்? தள்ளிட்டு போனோம். மொக்க ஃபிகரோ அட்டு ஃபிகரோ கிடைக்கிற ஃபிகரை வச்சுட்டு என்ஜாய் பண்ணியா? அப்போ உங்க ஃபிகரை நான் தள்ளிட்டு போலாமா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மத்த ஃபிகரோட உங்க ஃபிகர் தானே முக்கியம்? ஃபிகர் உஷார் பண்றேன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அட்லீஸ்ட் ஒரு மொக்க ஃபிகர் இல்லனா அட்டு ஃபிகரோட சுத்திருக்கியா நீ? சுத்திப்பா. ஒரு நாளைக்கு எத்தனை ஃபிகரை நான் உஷார் பண்றேன் தெரியுமா? எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன வாங்கி தரணும் என்ன வாங்கி தரக்கூடாது, திங்கக்கிழமை தியேட்டர், செவ்வாய்க்கிழமை பீச்சு, இதெல்லாம் தவிர பாண்டி பஜார் கூட்டு போய் புது சுடிதார் வேற வாங்கி தரணையா? இதெல்லாம் தவிர அதை வேற எவனும் கரெக்ட் பண்ணாம பாத்துக்கணும். ஒரு கமலா உன்னை விட்டு போனால்னா, ஒரு விமலா கட்சான்னா அவளுக்கும் இதெல்லாம் நீ வாங்கி கொடுத்து அவளையும் மெயின்டைன் பண்ணணும். அதத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா தட்ட வேண்டிய ஃபிகரை உங்க சுயநலத்துக்காக பெருசா பில்டப் பண்ணி இப்ப சப்பக்கட்டு கட்டுறீங்களே. சாக்ஸ் இல்லாம ஷூ போட்டா நாருன்னு சொல்றேன். உனக்கு நார்ல போட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ தள்ளிட்டு போய் பார், அப்ப புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க ஃபிகரை உஷார் பண்ண முடியும்? சினிமாக்கு வேணா கூட்டு போலாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா வருவாயா? உன் பாக்கெட்ல நிறைய பைசா இருக்கு, சின்னதா ஒரு பிட்டு போடு, ஒரு நாள் தள்ளிட்டு போயா. என்னங்கடா அது சப்ப ஃபிகரை வச்சு ஒன் டே மேட்ச் ஆறானுங்க. நம்ம தலைவர் புது ஃபிகர் வந்ததுலேருந்து ஒரு டைப்பா தான் இருக்கு. சரிங்க, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பேரை தள்ளிட்டு போறேன்.